விஜயின் பிரச்சார பேச்சு அரசியலா சினிமா வசனமா? அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தல் பலமுனை போட்டியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில ஓராண்டுக்கு முன்னாடியே தங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை அரசியல் கட்சிகள் தொடங்கி இருக்காங்க. அதுபடி புதுசா கட்சி தொடங்கி இருக்க விஜயும் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு மாவட்ட வாரியா மக்களை சந்திச்சு பிரச்சாரமும் செஞ்சுட்டு வர்றாரு. மத்தியில் ஆளும் பாஜகவை பாசிச பாஜகன்னு மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு மேல பல குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்கா அடுக்கிட்டும் வர்றாரு. இந்த நிலையில நாகை மாவட்ட பரப்புரையில விஜய் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் தவறானதுன்னு முறையான சான்றுகளோட தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. கூடவே சினிமா வசனங்கள் போல பிரச்சாரங்களையும் எழுதி கொடுக்கிறத விஜய் படிக்கிறாருன்னு திமுக அமைச்சர்களும் அதன் கூட்டணி கட்சியினர் விமர்சிக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதோட அரசியலுக்கு விஜய் இன்னும் தயாராகலங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. தவேக தலைவர் விஜயின் பேச்சு அரசியலா சினிமா வசனங்களா? விஜயின் குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாடு அரசின் உண்மை விளக்கங்களும், விஜயின் வீக்கெண்ட் பிரச்சாரம், தவறான தகவல்கள், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அரசியலுக்கு புது வரவான விஜய் நேரடியா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதா அறிவிச்சது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சியில பங்குன்னும் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த நிலையில பிரதான கட்சிகளை போல தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்க விஜய் பாஜக மற்றும் திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாரு. மாவட்ட வாரியா மேற்கொள்ற பிரச்சாரங்கள் சனிக்கிழமையில மட்டும் நடக்கிறதுனால வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்னு விஜய் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில செப்டம்பர் 20 நாகையில பேசின விஜய், மக்களை பார்க்கும்போது உங்களோட வேலைக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு தான் வீக்கெண்டா பார்த்து பிரச்சாரம் மேற்கொள்றேன்னோ, அரசியல்ல சில பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும்ல அப்படின்னும் விமர்சிச்சிருந்தாரு. மீன் ஏற்றுமதியில இந்தியாவோட 2வது பெரிய மாவட்டமான நாகப்பட்டினத்துல மீன்களை பதப்படுத்தும் நவீன தொழிற்சாலைகள் இல்லைன்னு, இலங்கை கடற்படையால மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறத தடுக்க தவறின திமுக அரசு மாதிரி நாங்க இல்லைன்னு, மீனவர்களோட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தேவைன்னு வலியுறுத்தி இருந்தாரு. கூடவே கடலோர கிராமங்கள்ல மண் அரிப்பை தடுக்க, அழிஞ்சிட்டு வர்ற அலையாத்தி காடுகளை தடுத்து நிறுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு, நாகையில கடல்சார் கல்லூரி எதுவும் இல்லைன்னு, நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்க மருத்துவர்களே இல்லைன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கியதோட, மக்களை சந்திக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிற திமுக அரசு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிபந்தனைகள் போடுவீங்களான்னு காட்டமா கேட்டாரு. நாகையில திமுக அரசு மீது விஜய் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் தவறானவைன்னு தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. நாகையில அலையாத்தி காடுகளை அரசு பாதுகாக்கலன்னு விஜய் சொன்னதுக்கு தமிழ்நாடு அரசோட முயற்சியால கடந்த 2021 45 சதுர கிலோமீட்டரா இருந்த அலையாத்தி காடுகளோட பரப்பளவு இப்போ 90 சதுர கிலோமீட்டரா 2 மடங்கா உயர்ந்திருக்குன்னு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல 586 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும், மயிலாடுதுறை மாவட்டத்துல 521 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும் சதுப்பு நில காடுகள் அமைஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகையில இயங்கி வருதுன்னு 2024 ஏப்ரல் 9 சென்னையில நடந்த பிரதமர் மோடியோட பேரணிக்கு 20 நிபந்தனைகளை காவல்துறை விதிச்சிருந்ததுன்னு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளிச்சதோட, தவறான தகவல்களை பரப்பாதீங்கன்னு குறிப்பிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாகை மருத்துவமனை வேற, நாகூர் மருத்துவமனை வேறன்னு, நாகை மருத்துவமனையில மகப்பேறு பிரிவு இல்லைன்னு, நாகூர்ல 500 படுக்கை வசதியோட பிரசவத்துக்கு பிரம்மாண்டமா மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்குன்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருந்தாரு. கூடவே யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறது மாதிரி இருக்கு விஜய் பேசினதுன்னு விமர்சிச்சோ இருந்தாரு. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்க நிலையில தமிழ்நாட்டோட பிரதான கட்சியான திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டின்னு வெளிப்படையா விஜய் பேசுறதும், திமுகவை காட்டமா விமர்சிக்கிறதும் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றாலும், மக்களை சந்திக்கிற இடங்கள் மற்றும் மக்கள் மத்தியில உரையாடுற சூழல்கள்லையும் சினிமா பாணியவே விஜய் கடைபிடிக்கிறாருங்கிற விமர்சனங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. கூடவே விஜய் இதுவரை மக்கள் மத்தியில பேசின மாநாடுகள் மற்றும் பிரச்சாரங்கள்ல அவர் பேசுற நேரம் கணிசமா குறையறதும்,
சினிமா வசனங்கள் போல பஞ்ச் டயலாக்ஸ்களாகவே பேசுறதும் அவரோட ரசிகர்களான இளைஞர்களை கவருமே தவிர பெருவாரியா மக்கள் மத்தியில கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கும் வழிவகை செய்யுது. அதே சமயம் அரசு மீது விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளையோ முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அதை முறையா ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சி தலைவரா விஜய்க்கு இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் சமயங்கள்ல வாக்குகளை கவர மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதும் குற்றம் சாட்டுறதும் வழக்கமான ஒன்னா இருந்தாலும் அதை கையாளுற முறையில தான் மக்களோட மதிப்பை அந்த அரசியல் கட்சிகளும் அதோட தலைவர்களும் பெறுவாங்க. அதன்படி அரசியலுக்கு அடியெடுத்து வச்சிருக்க விஜய் முறையான மற்றும் முக்கியமான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்க தவறுவது மக்கள் மத்தியில அவரோட அரசியல் இமேஜுக்கு ஆபத்தா அமையும்னே பார்க்கப்படுது.